அவன் பார்வோரின் கை எப்பொழுது ஓங்க துவங்கிறது என்றால் பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா அங்கே வந்தான். அப்ப யோசேப்பு இருக்கிறது வரையிலும் இந்த ஜனத்திற்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. யோசேப்பு இருக்கிறதுனால ஜனம் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, யோசேப்பு இருக்கிறதுனால எகிப்துக்குள் இருக்கிற கால வரையிலும் நமக்கு பிரச்சனை இருக்காது, நம்மளை ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டே இருப்பார். ஆமென். யோசேப்பு இல்ல, யோசேப்பின் பெயரும் இப்ப இந்த பட்டணத்துல இந்த எகிப்துல சொல்லப்படல. இதனால என்ன அவங்களுக்கு உண்டாகுதுன்னா, பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது, கூக்குரல் ஜாஸ்தி ஆகுது, பெருமூச்சு ஜாஸ்தி ஆகுது. இந்த கூக்குரலுடைய சத்தத்தினுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி என் லைஃப்ல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பே இல்ல. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு சொல்றார், நீ போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். காலம் தாண்டினாலும், காலங்கள் மாறினாலும், உன் பிரச்சனை ஜாஸ்தியானாலும், சொன்னது கர்த்தரானால் சொன்னது போல நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வாக்குத்தத்தம் உடையவன் லைஃப்ல பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுனாலே வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. அதுதான் அப்போஸ்தலர் 7:17 வசனத்தில் என்ன சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. 18வது வசனம், யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றினான். 19 கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை உபத்திரவப்படுத்தினார். அப்ப எப்ப இந்த உபத்திரவம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் இங்க வந்துட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல வந்துருச்சு. எப்பா பக்கத்துல வந்துட்டுன்னு எதை வச்சு சொல்றேன்? நான் படுற உபத்திரவத்தை வச்சுதான் சொல்றேன், நான் படுற கஷ்டத்தை வச்சு சொல்றேன். என்ன சொல்ற? என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா? இல்ல, இனிதான் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆமென்.